வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் குறிப்பாக தாயத்தில் அண்மையில் தமிழ் கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றன. இது தொடர்பில் இந்த கூட்டமைப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்கு அறிமுகமான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரித்தானிய பிரதிநிதி சாம் சம்பந்தன் அவர்கள் தற்பொழுது இலங்கையில் இருக்கின்றார். இந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தார். அவரோடு இது சம்பந்தமாக உரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் நெட் இணைய நேயர்களுக்கு. இந்த ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது, 7 கட்சிகள் இணைந்து. இந்த பின்னணி, இந்த நோக்கம், இந்த கூட்டமைப்பு நோக்கம், பின்னணி பற்றி சற்று சொல்லுங்கள். இது அந்த 7 கட்சிகள் என்று சொல்றதை விட இது தமிழ் பேசும் கட்சிகள் எல்லாத்தையும் சொல்லலாம். தமிழ் பேசும் கட்சிகள் இல்ல மலையத்தை ரெப்ரசென்ட் பண்ற மெனவானிசன் தலைமையிலான கட்சியும் ஈவன் தொண்டமானும் ஒரே மேடையில கலந்து கொண்டதும் அது எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான இது. அடுத்தது முஸ்லீம் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிற முஸ்லீம் காங்கிரஸ், ரகு ஹக்கீம் தலைமையிலான முஸ்லீம் காங்கிரஸ், மற்றது ரிசாத் பதியின் தலைமையிலான அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் நினைக்கிறேன். அவர்களும் இதுல கலந்து கொண்டவர். தமிழ் கட்சியை பொறுத்தளவில் தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏ ரெப்ரசென்ட் பண்ணி டெலோ சார்பில் நாங்களும் கலந்து கொண்டாங்க. விடுபட்ட தரப்பண்டா கஜேந்திரமரை தவிர மற்றபடி எல்லாரும் வந்திருக்கிறோம் தான் நான் சொல்லணும். இந்த நோக்கம் இது ஒரு தேர்தல் கூட்டல்ல. இது எங்கட தமிழ் பேசும் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை ஒன்றை குரல் கொடுறதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பை தான் இந்த கூட்டம் நேற்று நடந்து பிரஸ் கான்ஃபரன்ஸும் கொல்பட்டி ரேணுகா ஹோட்டலில் நடந்தது. இந்த கூட்டம் அது முடிய பிரஸ் கான்ஃபரன்ஸும் நடத்தப்பட்டது. கலந்து கொண்ட சகல கட்சி தலைவர்கள் இணைந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுல மூன்றே அதுக்கு பேர் கிளியரா சொல்லப்பட்டது. மெனோ கணேசன் எல்லாரும் கிளியரா சொல்லப்பட்டது என்னன்னா, இது ஒரு தேர்தல் கூட்டம் இல்ல. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, இங்க நாங்கள் தமிழ் பார்ட்டி வேற கூட்டில இருக்கிறோம், அங்கால மெனோ கணேசனாக்கள் சஜித்தின் கூட்டில இருக்கிறோம். அப்படி அந்த எதிரும் புதிருமான எல்லாத்திலையும் இருக்கிறோம். அதனுடைய இந்த தேர்தல் கூட்டில எங்கட தமிழ் பேசும் மக்கள், அதாவது தமிழ் பேசும் மக்கள், மலையம், முஸ்லீம், எங்கட தமிழ் மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும், ஜாயிண்டா அழுத்தம் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான். இன்னும் பேரெண்டு இதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கிற தமிழ் பேசும் கட்சிகள். இது முந்தி இந்த டிஎன்ஏ ஆரம்ப காலத்திலேயே இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வந்தது முஸ்லீம் தரப்புகளுக்கும் எங்களுக்கும். ஆனால் அது நிறைவேற இல்லை. அது இப்பதான் சரி வந்திருக்கு. அந்த காலகட்டத்திலேயே தோக்கப்பட்ட ஒரு இது ஒன்றுதான். இப்ப இந்த இதுக்குள்ள கஜேந்திரகுமாருக்கு அழைப்பு விடுக்கப்பட இல்லையா, அல்லது அழைச்சும் வர இல்லையா? இல்ல, அவருக்கு என்ன அழைப்பு விடுக்கப்பட இல்லை. ஓரளவு ஒத்து போகக்கூடிய பாட்டியலோட கதைக்கப்பட்டதான். அவருக்கும் அழைப்பு இனி வரும் காலங்கள்ல அழைப்பு அவருக்கும் விடுபடும். மற்ற இனி விடுபட்ட மற்ற ஏதாவது இருந்து அந்த மலையம், முஸ்லீம் இதுகள்ல அவைகளுக்கும் கட்சிகளுக்கு தான் அழைப்பு. அதுல அந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. காதன் மஸ்தார், மற்றது அர்ச்சுனா ராமநாதன் போன்ற கேள்விகள் சில பேர் அதுல கலந்து கொண்ட சில பத்திரிகையாளர்கள் கேட்கப்பட்டது. அப்ப கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பினோம். இனிவரும் அடுத்தடுத்த இது இந்தியோட முடியல தானே. இப்ப மூன்று விஷயங்கள்லாம் இனம் காணப்பட்டது. ஒன்று மாகாண சபை தேர்தல், அது சம்பந்தமா எல்லாரும் ஜாயிண்டா ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது, மாகாண சபை தேர்தல் நடத்த. அடுத்தது காணி பிரச்சனை. 3 சமூகம் காணி பிரச்சனையை எதிர்நோக்கு. அப்ப அந்த காணி பிரச்சனைகளை நாங்கள் ஜாயிண்டா குரல் கொடுக்க வேண்டும். அதுல எங்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையிலே எங்களுக்குள்ளே அது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி தீர்க்கிறது. முஸ்லிமுக்கும் எங்களுக்கும் வேற மாவட்டங்கள்ல காணி பிரச்சனை இருக்கு. அப்ப அதுகளை நாங்கள் எங்களுக்குள்ளேயே கலந்து பேசி தீர்க்கிறது என்றும் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான முடிவை தான் நான் பார்த்தேன். அதுல பிரசாத் பதிவு கலந்து கொண்டவர் முஸ்லிம் தரப்புல, மற்ற முஸ்லிம் காங்கிரஸ். அப்போ அவர்கள் நியமனம் விட்டு கொடுப்போட அவர்கள் வந்தது ஒரு ஆரோக்கியமானது. மற்றது அரசியல், அதியுச்ச அரசியல், ஒரு அரசியல் தீர்வு உண்டு, நகல் ஒன்றை ஜனாதிபதி கொண்டு போறாண்டா. அதுல நாங்கள் இந்த தமிழ் பேசும் தரப்புகள், அதாவது சிங்கள மக்களுக்கு அக்கிய இலங்கைகள்ல என்னத்தை சிங்கள மக்களுக்குரிய அதிகாரங்கள் அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு அதியுச்ச அதிகாரத்தை தமிழ் பேசும் தரப்புகள் எடுக்கிறதுக்காக ஒன்றா குரல் எடுக்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள்லாம் இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது. இந்த 3 இது எப்பவோ எடுத்திருக்க வேண்டிய நகர்வு. ஆனா இப்பதானே வந்திருக்கிறது சிறப்பானதுதான். ஆனால் இப்ப நீங்கள் இந்த கட்சிகள் எல்லாம் இது யாரு முன்னெடுத்தது? இது எப்படி இது நடைமுறைக்கு வந்தது? இது நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தானே வேணும். ஆமாம், இல்லை, இது பாராளுமன்றத்துல தொடர்ச்சியா நான் சொன்ன அந்த காலத்திலேருந்து நாங்கள் இந்த பிடிஏ எடுக்கணும், அதுகளுக்காக நாங்கள் முஸ்லிம் தரப்பை அணுகினது மலையா. அவைகள் அந்த கால மைந்தா டைம், கோதாண்ட டைம் அவர்கள் எல்லாம் சில கூட்டுகள்ல இருந்தபடியால் அவை எங்களோட இணைய விரும்ப இல்லை. பொதுவா தமிழ் தரப்புகளோட, எங்கட தமிழ் கட்சிகளோட, ஏன்னா அவைகளுக்கு வேற பிரச்சனைகள் இருந்தது அங்கால. இப்ப மலையத்தை எடுத்தீங்கன்னா மலையத்துக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் பிரச்சனை. மலையத்துல இங்கே முஸ்லிம் தரப்புகளுக்கு டிஃப்ரெண்ட் பிரச்சனை இருந்தது.
அப்ப இப்பதான் அந்த காலம் ஒன்று கழிஞ்சு வந்து நான் நினைக்கிறேன். இத சில உள்ள எனக்கு எனக்கு உண்மையில தெரியல, யார் இனிஷியேட் எடுத்ததுன்னு தெரியல. அவர்கள் எங்களுக்கும் பாராளுமன்றத்துல இது கதவழிப்பட்டு அப்ப அவர்கள் எங்களோட கதைச்சப்ப நாங்கள் எங்களோட உங்களுக்கு டிடிஎன் இப்ப பார்க்க போய் நாங்க மெனோ கணேசன் முஸ்லிம் கட்சிகள்லாம் உங்களுக்கு அழைப்பை விடுத்திருக்கு வந்து காய்கறி. ஆமா எங்களுக்கு நாங்கள் பிற எங்களோட பங்காளி கட்சிகள் இப்ப இதுல எங்களோட டிடிஎன்ஏ பொறுத்தளவுல பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவ கொண்டிருக்கிறது டெலோ தான். அப்புறம் நாங்கள் எங்களோட பங்காளி கட்சிகளான பிளட் இபிஆர்ல மற்றது சந்திரகுமார், மற்றது சமத்துவ கட்சி, மற்றது ஜனநாயக போராளி கட்சி அவர்களுக்கும் வழங்கப்படுத்தி இதை சொல்லி அப்ப அது தரப்புல நாங்கள் கலந்து கொண்டது. இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவிர தமிழ் தேசியம் பேசக்கூடிய கஜேந்திரகுமாருடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த இணைய கட்சிகள் எல்லாரும் முக்கியமான கட்சிகள் இதுல இருக்கிறீர்கள் பெரும்பாலும். ஆமா இது வந்து ஒரு ப்ரோ கவர்மெண்டோ அல்லது ஆன்டி கவர்மெண்டோ அல்லது சிங்கள மக்களுக்கு எதிரானதோ இது அப்படி கொத்தது இல்லை. இது வந்து பல்வேறுபட்ட எங்களுடைய ஒரு முஸ்லிம் கட்சிகள், மலையத்தை பிரதிநிதிப்படுத்த கட்சிகள், மற்ற நாங்கள் தமிழ் வடகிழக்க பிரதிநிதிப்படுத்த தமிழ் கட்சிகள், நாங்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் எங்களுக்குள்ள சில பேருக்கு பொது, எங்களுக்கு வடக்குல எங்களுக்கு எங்களோட பிரச்சனை சில அங்கால மலையம் எல்லாம் பொதுவான பிரச்சனைகளா இருந்தாலும் அவைகளுக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு நாங்கள் எப்படி அதுக்கு குரல் கொடுக்கிறது. மலையத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அதுக்கு எப்படி நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அது மாதிரி முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் எப்படி கொடுறோம். முஸ்லிம்களுக்கு முந்தி இப்ப அந்த கொரோனா காலத்திலே அந்த ஜனசாரிப்பு அப்படி கொடுத்து அது எங்களுக்கு அஃபெக்ட் இல்லை, ஆனால் அது அவர்களுக்கு அஃபெக்ட். அப்படியான காலகட்டத்துல நாங்கள் எங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாட்டியும் எப்படி அந்த அவர்களுக்கு சேர்ந்து குரல் கொடுக்கிறது என்ற இதுகள்லாம் அந்த இனிவரும் காலங்களில் அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். நீங்கள் ஒரு அதுக்கே ஒரு பேர் எதுவும் செல்லாமல் அப்படியே முடிக்கப்பட்டிருக்கு. அதுல தொடர்ந்து பேசுறதுக்கான காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கா? ஆமா, அடுத்த பார்லிமெண்ட்ல இது எல்லாரும் இதுல பார்லிமெண்ட் ஜீவன் தொண்டமான் அதுல முக்கியம். நார்மலா ஜீவன் தொண்டமான் மெனோ கணேசன் நாங்கள் ஒரே பிளாட்ஃபார்ம்ல இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரே மேடையில மலைய கட்சிகளும் அவைகளும் வந்தது. நாங்கள் தொடர்ச்சி என்ற இதுல எல்லாரும் இருந்த நேற்று நீங்க அந்த பாத்தீங்கன்னா எல்லாரும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவார்கள். அப்ப அவர்கள் அங்க அந்த டைம் கிடைக்கிற நேரம் அவர்கள் ஒரு இஷ்யூ வரைக்குள்ள இனி கூடி கதப்பிடும். இப்ப ஒரு நாளைக்கு ஒரு பிரேரணை ஒன்று பார்லிமெண்ட்ல வருது. அப்ப இதுல நாங்கள் இது வந்து எங்களோட தமிழ் பேசும் சமூகமா எப்படி எங்களை அஃபெக்ட் பண்ணது என்றைக்குல இப்ப தனியா நாங்கள் எங்கட 13-14 எம்பி நினைக்கிறேன் எங்கட வடகிழக்கு. அப்ப அது காணாது. அப்ப அங்கால இனி நாங்களோட அது சொல்லுவோம். அப்ப அதாவது மலையத்துக்கு ஒரு பாதிப்பு இல்லாட்டியும் அல்ல முஸ்லிம்களுக்கு அது பாதிப்பு இல்லாட்டியும் நாங்கள் ரெண்டு தரப்பட்டேன் கேட்போம். இது எங்களுக்கு பாதிப்பா இருக்கு, இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவோம். அது மாதிரி மலையத்துக்கு ஒரு பிரச்சனை அது எங்களுக்கு இங்க வடகிழக்குல எஃபெக்ட் பண்ணாட்டியும் மலைய பாட்டியல் எங்களை அணுகும். இது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, நீங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தரவணும். அப்ப அந்த நேரங்கள்ல நாங்கள் அதுக்காக குரல் கொடுப்போம். இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்ததா? நீண்ட காலமாக இப்பதான் அந்த தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையில ஒரு ஒற்றுமைக்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இது வந்து இது வெறுமனே தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிரான ஒரு கூட்டம் என்ன? இது இந்த பிரச்சனைகள் முந்தியும் இருந்தது, ஆனா இப்பதான் இது வந்திருக்கனால் அப்படி ஒரு கூட்டம் இது இல்ல. தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தி செய்கிற இதுகளையும் அதுல பாத்தீங்கன்னா அப்ப அவர்கள் நாங்கள் அந்த இந்த பிரச்சனை இப்ப நம்பிக்கை இல்லா பிரச்சனை வருது. யார் அந்த பாதுகாப்பு அமைச்சருக்கு நினைக்கிறேன் நம்பிக்கை இல்லா பிரச்சனை. அப்ப நாங்கள் அப்படி ஒன்றும் இப்ப அதுல எங்கட நிலப்பாடு நாளைக்கு தமிழரசு கட்சி நாங்கள் எல்லாம் அதுல நாங்கள் ஆதரிக்கல. அதை பற்றி நாங்கள் அந்த இஷ்யூ பற்றி கதைக்கல. அந்த பாதுகாப்பு அமைச்சர் எதிரான நம்பிக்கை இப்ப நாங்கள் அதை எதிர்க்க அதை அவருக்கு கொண்டு வரதை நாங்கள் ஆதரிச்சு ஓட் பண்ண மாட்டோம். நீங்கள் இப்ப நம்பிக்கையோட இருக்கிறீங்க. இந்த அமைப்பு அண்மை காலத்துல தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் குறைவென்றாலும் அப்படி போனாலும் இந்த கூட்டு தொடர்பு நினைக்கிறீங்களா? இந்த கூட்டு இது தேசிய மக்கள் சக்தி நல்ல விடயங்களை செய்தால் அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஒவ்வொரு கட்சியும் தங்களோட தனித்துவத்தை பேணும். அதுல நாங்கள் நேற்று கிளியரா கதைக்கப்பட்டது. ஒவ்வொரு கட்சியும் எங்களோட தனித்துவத்தை போகணும், நாங்கள் தனி கூட்டுகளை போகணும். இப்ப நாங்கள் ஒரு டிடிஎன்ஏக்கள் இருக்கிறோம், தமிழிசை கட்சி தனியா நிக்குது, மனோகணேசனாக்கள் இந்த சஜித் இந்த கூட்டுக்கு இருக்கணும். அப்படி அந்த ஒவ்வொருத்தரும் தங்களோட தனித்துவத்தை போகணும். ஆனா எதிர்காலத்துல அந்த இது ஆப்ஷனா இருக்குது. இப்ப நாளைக்கு ஒரு மாகாண சபை தேர்தல் வரைக்குள்ள வடகிழக்குல இப்ப இந்த டிடிஎன்ஏ சில நாங்கள் தமிழிசை கட்சி முஸ்லிம் கட்சிகள் இணைஞ்சு அதுக்குரிய இது ஆப்ஷனும் இருக்கு. ஆனா அது இது ஆரம்பத்துல அதை பற்றி கதைப்பட இல்லை. ஆனா ஒரு இனிவரும் காலங்கள்ல அப்படி ஒரு வடகிழக்கிலே ஒரு தேர்தலை நாங்கள் அது அந்த சாத்திய கூறுகள் பற்றியும் இந்த கூட்டு ஆராயும். இதுல தேர்தல் கூட்டு வரணுமோ என்றதிலும் பார்க்க இந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் தமிழர்கள்
பூர்வீக தமிழர்கள், முஸ்லிம்கள், அடுத்தது மலைய தமிழர்கள். இந்த 3 பேருக்கும் கொமனான சில பிரச்சனைகளும் இருக்கு, தனித்துவமான பிரச்சனைகளும் இருக்குது. பிரச்சனை என்னென்றால், நீங்கள் தேர்தல்ல நீங்கள் சேர்ந்து வாக்களிக்கலாம். ஏன்னா நீங்கள் பிரதேச ரீதியாக வெவ்வேறு தளங்கள்ல தான் இயங்குறீங்க. வடக்கு கிழக்கு, அடுத்தது கிழக்கு மாகாணம், மலையகம். தேர்தல் கூட்டு வைக்கிறதுலயும் அதுல பெரிய பிரயோசனம் இருக்குமோ தெரியாது. ஒரு உடன்பாட்டுக்கு வரக்கூடியதாக இருக்கும் சில இடங்கள். என்ன கேள்வி என்னென்றால், இது உண்மையிலேயே தேவைப்படுற ஒரு விஷயம். இது நீண்ட காலமாக தேவைப்படுற இன முரண்பாடுன்றது வெறுமனே எங்களுக்கு தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையில மட்டும் முரண்பாடு இல்லை. பாரிய இடைவெளி இருக்கு. இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களை பற்றி தரக்குறைவாக எல்லாம் கதைச்சிருக்கிறார். இப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு கட்சி இதை கண்டிக்கிறதுக்கு முன்வரும். அப்படி என்னதான் நாங்கள் அந்த ஒற்றுமையை வளர்த்திருக்க முடியும். அதுகளுக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் ஒரே கூட்டத்துல இப்ப நாளைக்கு இப்ப முஸ்லீம் சமூகம் சொல்லி சென்றால் இப்படி இந்த கருத்துக்கு நீங்கள் தமிழ் கட்சிகள் இப்படி ஒரு அறிக்கையை விடுங்கோ, இது எங்களை அஃபெக்ட் பண்ணுது, முஸ்லீம் மத்தியில இருந்து எங்களுக்கு பிரஷர் வருதுண்டேக்க இந்த கட்சிகள், நாங்கள் இந்த டிடிஎன்ஏ உட்பட, நாங்கள் வேற தமிழக கட்சி உட்பட நாங்கள் அதை பரிசீலிச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம். அது அந்த டோக்கிங் மெக்கானிசம் உருவாக்கப்பட்டு நேற்று நாங்கள் இணைஞ்சு ஒரு விஷயத்த கதைக்கிறது பார்லிமெண்ட்ல. பார்லிமெண்ட்ல இப்ப வருவினம் எல்லாரும் கூட்டம் நடக்கைகளை எல்லா தலைவர் மேரும் வருவினமாங்க. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த சிட்டிங் முடிய வாங்க ஒரு 10 மினிட்ஸ் கதைப்போம். இப்படி ஒரு இஷ்யூ ஒன்று நடந்திருக்குது வடக்கிலேயோ அல்லது கிழக்கிலோ, முஸ்லீம் சமூகத்தை பாதிச்சிருக்கோ அல்ல மலையத்தை பாதிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுல கலந்து கொண்டு அவர்கள கோரிக்கைகள் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது அது நேற்று அதுல பிரஸ் கான்பரன்ஸ்ல தெளிவா சொல்லப்பட்டது. இது ஒரு சிங்கள மக்களுக்கு எகெயின்ஸ்டான சிங்கள மக்களுக்கு எதிரான கூட்டோ அல்லது இப்ப இருக்கிற ஆளுந்தரப்புக்கு எதிரான கூட்டோ அல்ல. இது எங்கட மக்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள். அதுல மெயினா இப்ப உடனடியா ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது காணி பிரச்சனை. அடுத்தது மாகாண சபை தேர்தலில் நடத்தணும்ன்றதுல 3 சமூகமும் ஐக்கியமா குரல் கொடுக்கிறாங்க. முஸ்லீம் சமூகம், மலைய சமூகம், தமிழ் பேசும் வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் 3ம் ஐக்கியமா இதுக்கு குரல் கொடுக்கிறது. அதாவது ஒரு புதிய அரசியல் ஜாப் ஒன்று வரைக்குள்ள நாங்கள் இணைஞ்சு எங்கட சமூகத்தின் தனித்துவத்தை பாதிக்காத வகையில இந்த அரசியல் ஜாப்பில எப்படி உச்ச அதிகாரத்தை கொண்டாடுறதுக்கு நாங்கள் இணைஞ்சு இப்ப சில கிழக்கில சில இதுகளை நாங்கள் செய்யல. அதுல முஸ்லீம் தரப்பு சிலோட நினைக்கும் இது எங்களுக்கு ஒரு பாதிப்பை கொண்டிருக்கோம். நாங்கள் ஆளுந்தரப்போட கதைக்கு ஒரு தீர்வை காணும். இப்ப என்னடா மாகாண சபை தான் முக்கியமானதா இருக்கு. மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டால், ஆனா இதே தமிழ் முஸ்லீம் கட்சிகள் இன ரீதியான அல்லது மத ரீதியான பிரச்சாரங்களை, மத காழ்ப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வது வளமையா இருந்திருக்கு. இப்ப இதுகள் சம்பந்தமாக எதிர்காலத்துல நான் இப்ப ஒரே கூட்டத்துல எல்லாம் கதைக்கப்பட்டிருக்குமென்னு நினைக்கிறேன். எதிர்காலத்துல இதுகள் சம்பந்தமாகவும் தீர்க்கப்படுமா என்றால், அரசியல்வாதிகள் தான் பெரும்பாலும் இனங்களுக்கு இடையில முரண்பாடுகளை கொண்டு வராங்க, மக்கள் கொண்டு வரையில முரண்பாடுகளை. அதான் கல்முனை அந்த நேற்றையில கூட்டத்துல சில பேர் கேட்கப்பட்ட அந்த கல்முனை பிரதேச பிரச்சனை. அப்ப அதுல சுமந்திரன், ஹக்கீம் அவர்கள் சொன்னது அது நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் இனி பேசி தீர்த்து கொள்வோம். இனி இப்ப இந்த கூட்டம் முதல் கட்டம் உருவாயிருக்குத்தானே. அப்ப இனி நாங்கள் இப்ப நீதிமன்றத்துக்கு அதுக்கு போகாமல் இந்த பிரச்சனையை நாங்கள் இந்த 2 சமூகம், முஸ்லிம் சமூகம், தமிழ் சமூகம் நாங்கள் சேர்ந்து இதுல இந்த கல்முனை அப்படி கணக்கு இஷ்யூக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு இஷ்யூக்கள் இருக்குது. அப்ப அதுகளை நாங்கள் இனி வரைக்குள்ள நாங்கள் பார்லிமெண்ட்ல சந்திக்கிற டைம்ல எல்லாரும் வருவினோம். அப்ப அல்லது தனியொரு இப்ப நேற்று நடந்த மாதிரி தனியொரு இடத்தை சந்திச்சோ, நாங்கள் எங்களுக்கு ஒரு ஏர்ஜென்ட் இஷ்யூ என்றால் அல்லது ஜூமிலேயோ இன்னத்துலயோ நாங்கள் கூடி முக்கிய தலைவர் மேல கூடி இதுக்கு என்ன மாதிரி தீர்வு காண்றதுன்றதுக்குரிய ஒரு டோர் ஒன்று நேற்று ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. அது நேற்று ஒரு ஆரம்ப புள்ளி. இப்ப பாராளுமன்றத்துல திருப்பி நான் அர்ஜுனான்ற பேர் தான் கொண்டு வரணும். அவர் தான் இப்ப அந்த முறை இல்லாமல் அமைச்சர் சந்திரசேகரனை எல்லாம் படிக்காதவர், கையெழுத்து போடாதவர், கப்பல்ல வந்தவர், தோணியில வந்தவர், இதுகளையெல்லாம் நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறதுக்கு தயங்க கூடாது. பொது விடயங்கள்ல ஒரு மனுஷன் ஒரு சரியான விஷயத்தை அவர் செய்யல என்றால் அதை கண்டிக்கிறதுக்கு நிச்சயமாக அது இவராக இருந்தாலும் கண்டிக்க தயாரா இருக்கணும். அது வேலை முக்கியமானது.
இல்ல நிச்சயமா இப்ப எங்களை பொறுத்தளவுல எங்கட கட்சி இப்ப நீங்க நான் டெலோ வந்து நீங்க கவனிக்கண்டா எங்களை பொறுத்தளவுல நாங்கள் இப்ப அவன் இப்ப முஸ்லீமே ஒரு தனி இனமா நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அது மாதிரி மலையத்தை ஒரு தனி இனமா நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அது மாதிரி தமிழக கட்சியும் அதை டிடிஎன்ஏ இருக்கிற மற்ற இபிஆர்ல பிளாட் எல்லாரும் நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம். அவன் இதை தனித்துவத்தை நாங்கள் அங்கீகரிச்சு தான் நாங்கள் நேற்று இந்த கூட்டத்துல அவர்கள் ஒரு தனி பிரசன்றதுல கதைக்கிறோம். அதுல அப்ப அந்த சில பத்திரிகையாளர்களால் கேட்கப்பட்டது அப்ப இனி வரும் காலங்கள் அப்ப நாங்கள் வந்து ஒன்லி கட்சிகளை தான் நாங்கள் பிறந்தோம். நீங்கள் இந்த அர்ஜுனாண்ட கேள்வியை கேட்டீங்க. அதாவது கட்சிகளைத்தான் நாங்கள் இன்வைட் பண்ணோம். அந்த கட்சியில போய் டிஎன்பிஏ டிஎன்பிஏ தமிழ் தேசிய முன்னணிக்கு அழைப்பு கொடுக்கப்படும். பாராளுமன்றத்தையும் பிரதிநிதிப்படுத்துகிறார். அவருக்கு இனிவரும் காலங்களில் அழைப்பு கொடுக்கப்படும். மற்றது நீங்க அர்ஜுனாண்ட விஷயத்தை கேட்டீங்கன்னா அந்த வழக்கு வந்து நினைக்கிறேன் இப்ப வார மாசம் ஃபைனல் தீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன். அதனுடைய அதை பற்றி நான் ஒரு வழக்கில் இருக்கிற விஷயத்தை கதைக்க விரும்பல. வார மாசம் அந்த தீர்ப்பு வரும், அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் அதுக்கு மாற்றா வருகிறால போடுறதா அந்த நீக்கிறது உரிய சாத்தியக்கூறுலாம் கூட இருக்கின்ற இந்த அவையர்கள் இதன்படி இந்த ஒருவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர். அது என்ன மாதிரியான தீர்ப்பை ஜட்ஜ் கொடுக்க போறாருன்னு நான் இப்ப சொல்லலாம். இப்ப ஜட்ஜ் ரவுல சொல்லலாம் இவர் இண்டிபெண்டன்ட். அதுல 2-3 பிரச்சனை இருக்கு. இப்ப இண்டிபெண்டன்ட்ல இவர் தலைமை கேண்டிடேட். அப்ப இவர் டிஸ்குவாலிஃபை பண்ணா அந்த டோட்டல் இண்டிபெண்டன்ட் லிஸ்டும் வேலிட் இல்லாம போகுதா அல்லது 2வது உள்ள ஆளுக்கு கொடுபடுமா என்றது அது நீதிமன்றம் தான் அந்த தீர்ப்பு வழங்கும். அது இப்போதைக்கு ஆகஸ்ட் அந்த வழக்கு முடியத்தான் தெரியும் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போய். இப்ப நீங்கள் நேரடியாக தாயகத்துல தான் இருக்கிறீர்கள். இப்ப இந்த உங்களுடைய டெலோவுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உங்களுடைய தலைவரோடு செல்வமடைக்கலானோடு உரையாடினீங்களா? அவர் நீண்ட காலத்துல என்ன திட்டத்துல இருக்கிறார்? இல்ல எங்களை பொறுத்தளவு எங்களோட மாநாடு முடிஞ்சிருக்கு. நாங்கள் இனி இப்ப எங்களோட போக்கஸ் வந்து இப்ப இனி எங்களை மாநாட்டின்படி ஒரு மாவட்ட கிளைகள்ல எல்லாம் புதுக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கு. இனி அடுத்த இளைஞர் அணி மகளிர் அணிகள் தெரிவுகள் நடக்கும். அது சம்பந்தமான இனி வந்து நாங்கள் இலங்கையில ஒரு முறைமை ஒன்று இருக்குது. அரசியல் கட்சியுடைய தலைவராவாரவர் சாகும் வரைக்கும் தலைவராகவே இருக்கிற நிலைமை ஒன்று. இல்ல அதை நான் சொன்னேன். இப்ப என்னென்றால் அது வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற மக்கள் ஆதரவு ஒரு கட்சியை நாங்கள் இப்ப எங்களை அந்த திருப்பி எலெக்ஷனை வச்ச முறைகள்ல எல்லாம் பலருக்கு விமர்சனங்கள் இருக்குதானே. நீங்கள் கிட்டத்தட்ட தொடர்ந்து பதவியில வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த இல்ல அப்படி என்று இவர்கள் சொல்லினோம். இவர்கள் குற்றச்சாட்டு, இவர்கள் தரப்பின் குற்றச்சாட்டு நீதிமன்றத்துக்கு போனதான். நீதிமன்றம் அப்படி குற்றச்சாட்டு சொல்லல தானே. நீதிமன்றம் இப்ப நான் இங்க இருக்கீங்களே எனக்கு தெரியும் இன்னென்ன இப்ப ஒரு மாவட்டத்துல யார் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடிய தகவல் உள்ள ஆக்களை தான் நாங்கள் கொண்டு வரலாம். சில இப்ப நீங்க சொன்ன சில பேர் வழிகளை நாங்கள் கொண்டாந்தா அவர்கள் மாவட்ட மத்தியில மக்கள் மத்தியில அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் விஷன் இருக்கணும். அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதிகள் தராதரங்கள் உள்ளாதெல்லாம் நாங்கள் கொண்டு இல்லாத. சும்மா இவர் 40 வருஷம் இருக்கிறார் 50 வருஷம் இருக்கிறார் என்ற இதை பொறுத்து அது நான் அடுத்த வர தேர்தல்ல தெரியும் தானே. இப்ப நீங்கள் ஒரு ஆளுமை உள்ள ஆளு அடுத்த தேர்தல்ல செல்வமடைக்கலாதான் வெற்றியடைய தவறினால் அவர் பதவியிலிருந்து விலத்துவார். அவரே விலகிடுவார். இப்ப எங்கட இதுல வந்து பதவி என்றால் அவரே விலகிடுவார். இப்ப மக்களாலே அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் அவரே அடுத்த முறை தலைவர் இதுக்கு அவருக்கு தலைவர் தேர்தல நிக்க மாட்டார். இப்பவே நாங்கள் மாத்திட்டோம். இப்பவே நாங்கள் பழைய ஆக்கள்ல ஜனாவையும் செயலாளர் ஜனாவையும் தலைவர் செல்வத்தேந்திரம் மிச்ச எல்லாரும் புதுவாக்களுக்கு தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிருக்கோம். இப்ப இனி இப்ப இளைஞர் அணிகள் மகளிர் அணிகள் நடக்கல இன்னும் கணக்க ஜங் கிரவுட்கள் வேறு ஒவ்வொரு மாவட்டங்கள். இளமணியை சேர்ந்த நிரோஷ் அவர்கள் மீண்டும் கட்சியோட இணைந்து பணியாற்றுகிறாரா? இல்ல அவர் இருக்கிறாரா? கோதாஸ் தானே அவர் எங்கட கட்சியில வந்து அவர் பிரச்சனையோட நீங்கள் இப்ப நேரடியாக தாயத்துல போய் நின்று பலரையும் சந்திச்சிருப்பீங்கள். ஓரளவுக்கு நிலைமைகளையும் பார்த்திருப்பீங்க. நிலைமைகள் எப்படி இருக்கு? என்ன ஏதாவது நிலைமைகள் நினைக்கிறேன். இப்ப தமிழ் மக்களை இங்க எங்கட வடக்கு கிழக்க பொறுத்தளவில் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்திருக்கிறேன். கோதாண்ட ஆட்சி, மைந்தாண்டி ஆட்சி, சந்திரிகாண்டி ஆட்சி காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னா ஈவன் பிரேமதாஸ் ஆட்சி காலத்துல நான் வந்துட்டு போயிருக்கேன். அப்படி சகல ஆட்சி காலத்திலயும் இருக்கு. இந்த முறை இந்த ஜேவிபி இந்த என்பிபி இந்த அரசுல மக்கள் வந்து கூட ஒரு ஃப்ரீடத்தை நான் பாக்குறேன். மக்கள் மத்தியில ஒரு ஃப்ரீடம், ஒரு
பயப்பிராந்தியம் அந்த வெள்ள வேனுகளோ அந்த இதுல ஒரு ஜுடிஷியரி ஒரு இண்டிபெண்டா இயங்குது. அவங்கள மீண்டும் முதலும் சொன்னேன் நான் அந்த இப்ப அந்த போதவசத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் அந்த போலீஸ் இப்ப எனக்கே 2-3 பேர் சொல்லிச்சுன்னா இப்ப வேற கதை கேட்கல வந்த நாங்கள் இப்ப போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஓவர் ஸ்பீட் முந்தி ஏண்டா காசை வச்சு கொடுத்தா விட்டுருவாங்க. இப்ப இப்ப அப்படி செய்யறாங்க கிடக்குது. அப்ப போலீஸே பயப்படுது தாங்கள் வேண்டினால மற்றது நான் நினைக்கிறேன் புது சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்துருக்கணும். இந்த ஓவர் ஸ்பீடில் பிடிச்சா அவைகளுக்கு ஏதோ 10% போகுதாங்க அந்த போலீஸுக்கு அந்த போலீஸுக்கு போகுது. உடனே ஸ்பாட் ஃபைன் இப்ப இந்த ஜிபே கொஞ்சம் டிஜிட்டலைஸ் ஆகிட்டாங்க கணக்கு. உடனே நீங்க இந்த ஜிபேக்களால உடனே பே பண்ணலாம். அப்ப முந்தின மாதிரி ஏதோ போலீஸ் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கொடுக்க எல்லாம் டிஜிட்டலைஸா கொண்டு வந்திருக்கேன் கணக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா எக்கனமி வைஸா அது நான் கொழம்புல இங்க எக்கனமி வைஸா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். அது உலகம் முழுக்கவே அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. அது வந்து என்பிபி அரசு அதுல கொஞ்சம் பின்னடைவா தான் இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரே ஒரு வழிதான் சொன்னாலும் ஒரே ஒரு இவ இந்தியாவோட இந்த பிரிட்ஜை போட்டு அங்கத்தை தமிழ்நாட்டு எக்கனமியும் இதே இன்டிகிரேட் பண்ணினால்தான் எக்கனமி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எந்த அறிவுக்கு தெரிஞ்சது. இந்த எக்கனமி ரீதியா முன்னுறதுக்கு மற்றது இந்த மாகாண தேர்தலை நடத்தி அதுக்கு இந்த மாகாண கவுன்சிலுக்கு ஃபாரின் எஃப்டிஐ பவரா கொடுத்து இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வந்து எந்த கண்ட்ரியும் போய் ஒரு அக்ரிமெண்ட் செய்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்க கொண்டு வரலாம். அந்த பவர் இருக்குது அந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. தமிழ்நாடுன்னா இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படியான ஒரு பவரை கொண்டு வந்தால் இப்ப உங்களுக்கு தெரியும் டயஸ்போரா இலங்கையின் எக்கனமி வந்து 80 பில்லியன் இதுக்கு முன்னம் கலாப்ஸுக்கு முன்னம். இப்ப என்னன்னு தெரியல 80 பில்லியன் எங்கட டயஸ்போராண்ட எக்கனமி வந்து 50 பில்லியன் எங்கட டயஸ்போராண்ட. நான் சொல்றது எல்லாம் தனியா யூகே இல்ல ஆஸ்திரேலியா கனடா எங்கட டயஸ்போராவிலும் பார்க்க மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து வரக்கூடிய வருமானமும் அதிகம். அதான் எங்கட டயஸ்போரா நான் சொல்றது எங்க தமிழ் டயஸ்போராண்ட எக்கனமி வந்து மத்திய கிழக்குலயும் இருக்குதானே. மத்திய கிழக்குல தான் பெருந்தொகை எல்லாத்தையும் சொல்றேன். எல்லாத்தையும் டயஸ்போரான்னு சொல்றது இலங்கைக்கு வெளியில இருக்கிற கனடா அமெரிக்கா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றோம். அப்ப அது அந்த இன்வெஸ்ட் பண்ணி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேற வேணும் தமாக்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதே அதை சொல்லி அறவுகள் விட்டு கொண்டிருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வேற நம்பிக்கையா வந்து இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு இந்த மாகாண தேர்தலை நடத்தி அந்த மாகாண கவுன்சிலுக்கு இந்த பவரை கொடுக்க சொல்றோம். இந்த பவரை கொடுத்தா தான் டேஸ்பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி இப்ப நீங்கள் வந்து இங்க வந்து இப்ப நீங்கள் ஒரு லேண்ட் இஷ்யூக்கள் இங்க இருக்குது. நீங்க அந்த பெர்மிஷன் எடுக்கிறது அதுல இப்ப எங்கட கவுன்சிலுக்கு இந்த பெர்மிஷன் இருந்து என்றால் அவர்களுக்கும் ஒரு வார டேஸ்போரா எங்கட தமிழாக்களும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே வேற தெரியும் எங்கட தமிழ்ல எல்லாம் கதைச்சு எல்லாம் எங்கட என்றால் எங்கட தமிழ் இதுலயே நாங்கள் சபையிலேயே எங்கட மாகாண சபையிலேயே கேட்கலாம். ஏன் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு இழுபடுது என்ன இதுக்கு இந்த கப்பம் 10% கமிஷன் கேட்டிருக்கணும் அது இது என்ற பிரச்சனை வரைக்கல. அப்ப அவைகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எங்கட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. நாங்கள் இங்க கதைக்கலாம் எங்கட லாங்குவேஜ்ல கதைச்சு இதை கொண்டுடலாம். அது ஈஸி. அதை செய்தால் சரி சாம். ஆனா நீங்கள் பார்க்கணும் முதல் ஒரு மாகாண சபை இருக்கைக்குள்ள அது மாகாண சபை ஊழல் தான் கலைக்கப்பட்டது. அதே மாதிரி இப்ப அண்மையில வவுனியாவில 2 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கணும் நினைக்கிறேன். அதுவும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு தான் இருக்குது. புரியோடி போன விஷயமா எல்லாம் இருக்கு. இது தமிழ் மக்களை அஞ்சுகிற மாதிரியும் ஒரு நிலைமை இருக்கு. என்ன உணர்வீங்க? இல்ல அது வந்து இப்ப அது வந்து இப்ப என்னடா இப்ப வந்து இப்ப ஜுடிஷரியா தான் நான் சொன்னேன். இப்ப ஜுடிஷரி இதுல எல்லாம் ஒரு இண்டிபெண்டா இயங்குறபடியால் இப்ப நீங்க ஊழல் அண்டு நிப்பாட்டினா அவருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது இல்ல அதை ப்ரூவ் பண்றதுக்கு. மற்றது இதுகளும் காவல்துறை போலீஸ் தரப்போ நீதிமன்றமோ முந்தையெல்லாம் மைந்தாண்ட காலத்துல எல்லாம் நீதிபதியை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க பயப்படுவார். அப்புறம் தனக்கு தன்னை மாத்திடுவார். தீபனுமரில அந்த சனி இந்த பேரை மறந்து போன அவன் பதவியே நீக்கப்பட்டது. அந்த அவைக்கு அரசுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தபடியா. இப்ப அப்படி கொத்த தலையீடுகள் இல்லை. பட் இப்ப ஆக்களும் பயப்படும் இந்த கள்ள உறுதிகளுக்கு எல்லாம். இப்ப நேற்று முறாள் அந்த காணி இப்ப நான் 2 ஹோட்டல்ல ஒரு ஆள் வந்த அந்த காணி பிரச்சனை இது சம்பந்தமாக கேட்க அதுல இன்னொரு ஆள் சொல்லிச்சு 2 லோயஸே உள்ளுக்கு இருக்கணும். அப்ப இந்த கள்ள உறுதிகள் போட்டார் அந்த அதுகள் எல்லாம் இப்ப கொஞ்சம் டைட்டா கொண்டுறணும். இப்ப இந்த கள்ள உறுதிகளை போட்டு இந்த புலம்பெயர் தேசத்திலே ஆக்கள் இருக்கேக்கல இங்க கள்ள உறுதிகளை போட்டு இந்த காணிகளை இவையெல்லாம் சொலிசிட்டர்ஸ் இவையெல்லாம் சேர்ந்து செய்ததுலாம் இப்ப வந்து அந்த ஆக்கள் அந்த ஆட்சி உறுதிகளை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி அந்த இதுகள் எல்லாம் சாதாரண 2-3 பேர் வடக்கு கிழக்குல தமிழ் மக்கள் நிம்மதியா இருக்கணும். இந்த ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கணும். ஓரளவு
அந்த அந்த விஷயங்கள் எங்கட அரசியல் பிரச்சனையை விட காணி விடுவிப்பு அரசியல் தீர்வை விட்டுட்டு மற்ற பக்கத்தால இந்த அரசால ஒரு தொந்தரவுகள் பெருசா இல்லை. ஆனால் இந்த 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 இஷ்யூக்கள் இருக்குது. நீங்கள் இந்த தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் சம்பந்தமான ஏதாவது பதிவுகள் அந்த இதுகள் அந்த அந்த இது அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்ப அதுக்கு கவர்மெண்ட்ல அது அந்த இங்க நினைக்கிறேன் 3 இது இருக்குது, டிஐடி சிஐடி, அது 3 டிவிஷன் இருக்குது. அவர்கள் அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பினும் காணி பிரச்சனைக்கு வந்தால் சாம் முதல்வருக்கா இந்த காணிகளை டிஜிட்டலைஸ் பண்றது தொடர்பான ஒரு திட்டம் ஒன்று வந்தது. அதை தமிழரசு கட்சி தான் தடுத்தது, அதை செய்ய வேண்டாம். இப்ப இந்த காணி பிரச்சனைகளை தீர்க்கிறதுன்னு சொன்னா அது டிஜிட்டலைஸ் பண்ணப்படணும். அது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். அது சம்பந்தமாக இந்த காணி பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டிருக்கு உங்களோட அந்த 7 கட்சிகள் கூட்டுல. அதுல மெயின் பிரச்சனையா நாங்கள் இஷ்யூ 3 இஷ்யூல அதுல நீங்கள் அதை டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு இப்ப சம்மதம் தெரிவிக்கிறோமா எல்லாரும்? அந்த நீங்க சொல்லத்தானே எனக்கு உண்மையில எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் கதைக்க விரும்பல. ஆனா இப்படி அதை தமிழரசு கட்சி தடுத்ததான்றதும் எனக்கு தெரியாது. ஆனால் இனி வரும் காலங்களில் நான் தமிழரசு கட்சி சாணக்கியனட்டியோ அல்ல சுமந்திரனட்டியோ கேட்டு நான் உங்களுக்கு நான் சுமந்திரன் உறுப்பினர்களுடையும் ஒரு கதைச்சிருந்ததை பார்த்தேன். சுமந்திரன் நாங்களோட நீங்கள் காய்ச்சிக்கிறீங்க. அதுல ஏதாவது குறிப்பான தகவல்கள் இருக்கா எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு? ஆமாம், இல்லை அதுல என்னென்றால் டாஸ்பராலையும் சில இனிஷியேட்டிவ் விடுபடுது. இந்த கட்சிகளை ஒன்றிணைச்சு ஒரு அரசியல் தீர்வு திட்டத்துக்கு ஒரு முன்மொழிவு ஒன்றை செய்யறதுக்கு, யூகேல செய்யறதுக்கு. அப்ப அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே எங்கட டிடிஎன்ஏ தலைவரோட ஏற்கனவே கதைச்சிருந்தது. அப்ப நான் நேற்று சுமந்திரனோடையும் அது சம்பந்தமா ஏற்கனவே சுமந்திரனோட தொலைபேசியோட கதைக்கப்பட்டது. அப்ப நேற்று அதை ஞாபகப்படுத்தினான். அப்ப இந்த இதில் நடக்கிறபடியால் இப்ப சில இந்த கூட்டு இதுகள் சம்பந்தமா அந்த இதுவும் ஒரு இங்கே டயஸ்பராவில் இருக்கிற மிச்ச குரூப்புகள், நாங்கள் நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்டா அந்த இதுவும் பரவலா போய்கொண்டிருக்குது. அது நான் இப்போ ஒன்றும் அதை பற்றி கருத்து சொல்லலை. அது எவ்வளவு ஸ்டெப் இதே காலம் வலுப்பட்டு தான் நேற்று இந்த கட்சிகள், இந்த 3 சமூகத்தை பிரிந்த கட்சிகள் நேற்று வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்தது. நேற்று தான் கொழும்புல, நேற்று தான் திங்கள் கொழும்பு ரேணுகா ஹோட்டல்ல நடந்தது முதலாவது சந்திப்பு. ஏற்கனவே கதவழிப்பட நேற்று தான் முதலாவது சந்திப்பு நடந்தது. உங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரு கூட்டம் ஏற்கனவே இருந்தது. கருத்தியல் ரீதியாக உங்களுக்கும் அவைக்கும் எந்த உடன்பாடும் இல்லை என்றது நீங்க கூட்டுக்கு போய்க்குள்ளேயே நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். இந்த கூட்டு உடையும் என்று இப்ப இதுல நீங்கள் தனியா கூட்டு அமைக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, தமிழரசு கட்சியோட நெருங்கி வந்துட்டீங்க. இப்ப கிட்டத்தட்ட இப்ப அடுத்த மாகாண சபை தேர்தல்ல உங்களுடைய கூட்டு தமிழரசு கட்சியோட வாரத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கா, அல்லது தனித்தனியே தான் போட்டியிட போறீங்களா? அது என்ன மாதிரி? இல்ல, எங்களை டெலோவை இந்த விஷயத்துல நான் டெலோவை பொறுத்தவரை நாங்கள் இணைஞ்சுதான், இன்க்ளூடிங் வேற கஜேந்திர தரப்போட இணைஞ்சுதான் கேட்கணும். சகல தமிழ் தரப்புகளும் இணைஞ்சு ஒரு உரலாக்கு நிக்கணும்ன்றதான் எங்கட விருப்பம். ஆனா இதுல கஜேந்திரமார் வேற தமிழரசு கட்சி வருமானதை எதிர்க்க நாங்கள் கூறியல. அது சம்பந்தமா நாங்கள் கதைப்போம். நாங்கள் இப்ப டிடிஎன்ஏயும் தமிழரசு கட்சியும் ஏற்கனவே கதைச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு இது அலையன்ஸ் ஒன்று போக கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அதுல சில இதில் எழுத்து மூலத்துல கொடுத்தது டிடிஎன் பல தமிழரசு கட்சி கொடுத்தது. அதுக்கு தமிழரசு கட்சி சில விஷயங்கள்ல ஒத்துக்கொள்ளைகள் நினைக்கிறேன். தனியா ரெஜிஸ்டர், தனியா பதிவு செய்கிறது, அப்படி போல சில இதுகள்ல நான் தொடர்ந்து நாங்கள் கதைச்சு கொண்டிருப்போம். சின்னத்தை விட்டு கொடுக்கவோ அல்லது அந்த தமிழரசு கட்சி என்ற பெயரை விட்டு கொடுக்கவோ தயாரில்லை நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, அதுக்கு தமிழரசு கட்சி ரெடி இல்லை. நான் தமிழரசு கட்சியுடன் தொடர்ந்து கதைப்போம். அதே நேரத்துல நாங்கள் தமிழ் தேசிய முன்னணி கஜேந்திரமார் தரப்போடையும் கதைப்போம். அவர்லயும் கணக்க மாற்றம் இருக்கு. இது இப்ப பாத்தீங்கன்னா அவர் 2 ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கையும் இந்தியா சென்று சில இதுகளை நகர்வுகளை மேற்கொண்டவர். இப்ப விஜய் இருக்கையும் அவர் இப்ப முந்தைய இந்தியா இதெல்லாம் ஒரு ஆன்டி ஸ்டெப் எடுத்தவர். இப்ப அவர் உணர்றார் இந்தியாவை பாய்ச்சி கொண்டு மடுக்கலாது. ஆனால் அதுல சில இடத்துல சொன்னவர் நினைக்கிறேன், மாகாண சபையை நான் அக்செப்ட் பண்ணல, ஆனா இருக்கிறத நடத்தணும், அதை நான் இருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அவரோட சொன்னேன். அந்த நிலப்பாடுலாம் இப்ப இருக்கிற அவன் கட்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண இல்லை, ஆனா அந்த இருக்கிறத நடத்துறதுக்கு தான் எதிர்ப்பு இல்லையா. ஆனா இப்ப நீங்கள் நீண்ட காலமாக 10-15 வருஷமா செல்வத்தை நான் இன்டர்வியூ பண்ணைக்குள்ள கூட சொல்லியிருந்தேன். நாங்கள் இந்த டிஎன்ஏ என்றத ஒரு கட்சியாக அதுக்கு ஒரு சின்னம் வச்சு பதிவு செய்யணும். அதுக்கு தமிழரசு கட்சி அன்றைக்கும் ஓமென்று சொல்லல, இன்றைக்கும் ஓமென்று சொல்லல. இதுல திருப்பியும் நீங்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டி வேற.
அப்ப நீங்கள் தமிழரசு கட்சியோட இணைந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு பெரும்பாலும் ஓமன்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. இல்ல அது அந்த தேர்தல் வரைக்கெல்லாம் நாங்கள் அந்த சூழ்நிலை பொறுத்தான நான் சொல்லலாம். இப்ப நாங்கள் டிடிஎன்ஏல நாங்கள் அந்த டிடிஎன்ஏ உருவாக்கப்படைகளை டெலோட்ட 3 MP இருந்தோம். நாங்கள் அதே தவிர செய்யல. நாங்கள் டிடிஎன்ஏ என்ற ஒரு எங்கட சின்னத்தையோ நாங்கள் பாவிக்க விரும்பல. டெலோ வெளிச்ச விட்டு சின்னத்தையோ டெலோ இந்த பேர்லாம் நீங்கள் கேட்கணுமென்ற இதே கொடுக்கல. நாங்கள் எங்கள்கிட்ட 3 MP அந்த நேரம் சித்தன் பிளாட்டிட்டு ஒரு MP இருந்தும் நாங்கள் விட்டு கொடுத்து டிடிஎன்ஏ என்ற இதுல நாங்கள் விட்டு கொடுத்து போறோம். அந்த அந்த இது டெலோன்ற இது வந்து ஒரு மக்களின் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல அது இந்த முடிவை நான் தனியே சொல்லல. நம்ம பங்காளி கட்சிகள் டிடிஎன்ஏட எடுத்து அந்த நேரம் இருக்கிற தேர்தல் இப்ப தேர்தல் இன்னும் அறிவிக்கல. நாங்கள் இப்ப அந்த பிரஷர் தான் கொடுக்க துவங்கினோம். தேர்தல் அறிவிக்கலாம் அந்த நேரம் என்ன சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலையில்தான் முடிவுகள் எடுக்கப்படும். ஏன்னா இப்ப உள்ள ஆபத்து என்னன்னா இப்ப போட்டி வந்து தமிழரசு கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்திக்குமாக மாறிச்சுன்னு சொன்னால் டிடிஎன்ஏயோ அல்லது என்ன சொல்றது தேசிய மக்கள் சைக்கிள் கட்சியோ இந்த தேர்தலில் இருந்து அகற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்றும் சில அவதானிப்புகள் தெரிவிக்கப்படுது. கிரவுண்டை ஆக்கள் ப்ரெடிக்ட் பண்ணல. இப்ப நீங்கள் ஒரு தடவை அர்ஜுனா வெல்லுவார்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணல. இப்ப அர்ஜுனா வெண்டவர் அதனபடியால் இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் விஜய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், நான் விஜய் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணல. நான் உங்களுக்கு சொன்னேன் விஜய் ஒரு தீர்மானிக்கும் சக்தியா வர போறார், 10க்கு மேல எடுப்பாரு. நான் உங்களுக்கு இதுக்கு முன்ன ஒப்பீனியன் பூல்களுக்கு முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களே அதை அக்செப்ட் பண்ணல. ஜி அப்படி வராத தேர்தல் முடிவுகளை நாங்கள் கெஸ் பண்றதுன்றது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. சோ ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கிறீங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலை தந்திருக்கிறீங்க, பல்வேறு விஷயங்களை காய்ச்சிக்கிறீங்க. நீங்கள் திரும்புவதற்கு முதல் மீண்டும் ஒரு முறை அங்குள்ள விடயங்களை பாருங்கள், பேசக்கூடிய விடயங்களை. நிச்சயமா நான் மற்ற மாவட்டம் திருவோணமலை மற்ற வடகிழக்கு மற்ற மாவட்டங்களில் போயிட்டு வந்தேன். நாங்கள் என்ன இங்க ரியல் இது என்னன்றதை நான் லண்டனுக்கு வந்த பிறகு நான் இப்ப இந்த நாட்டில் நிற்கிறேன். முக்கியமாக நான் வெளிப்படையாகவே கேட்கிறேன், உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலனோட நாங்கள் ஒரு நேர்காணலை செய்ய விரும்புகிறோம். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தரும்படி கேட்டுக்கொள்றோம். மக்களின் இதுக்காகத்தான் எங்களுடைய இயக்கம் ஆயுதத்தை தூக்கினது. 87 அரசியல் கட்சியா வந்த நாங்கள் உங்களுக்கு தெரியும் சகல தேர்தலையும் தொடர்ந்து பார்த்துக்கிறோம். நாங்கள் அந்த அந்த இலட்சியத்துக்காக எங்களுடைய குரல் எப்பவும் ஓங்கி கொண்டிருக்கும். மற்றது நாங்கள் யதார்த்தமான இதுகளை நோக்கித்தானே எங்கட இது இருக்கும். நாங்கள் சும்மா கற்பனையில இருந்து எங்கட மக்களுக்கு எங்கட என் கோல் எங்களுக்கு ஏற்பாடு செய்தார்கள். நிச்சயமா நான் கதைக்கிறேன். அவரை திருப்பி சந்திப்பேன். நன்றி விஜயவா, நன்றி.